காலையில் போட்டோம். சரிண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லைண்ணா இந்த தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள். இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரிலண்ணா. தெரியல சார். சொல்லுங்கள். இதோட சீரியஸ்னஸ் தெரியல. அது அவங்க வந்து திருப்புவாங்க. நீ அப்படி சொல்லாத. உனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லு. அவங்க சார் தப்பு பண்ணியிருக்காரு. மன்னிப்பு கேளுங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி நடந்த எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கு என்ன நடந்துச்சு நீ சொல்லு. அது வீடியோ சொல்லியாச்சு காலையில். அது எல்லாருக்குமே தெரியும். நீ இதில் சொல்லு. அவங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்ல. சரி, காலையில் என்ன நடந்துச்சுன்னா 500 ரூபான்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த 500 ரூபாய் என்ன ட்ரிக்குன்னா, 500 ரூபான்னு நம்ம சொல்லும்போது 100 ரூபாய் ஆல்ரெடி முன்னாடி போட்டுட்டு போனால் 100 ரூபாயோட டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயை வச்சுக்கிட்டு 100 ரூபாவா அதாவது எனக்கு காது கேட்கலைங்க, 100 ரூபாய் தான் போட்டேன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மீதி 400 ரூபாய் அடிச்சிருங்கன்னு சொல்லுவோம். மீதி 400 ரூபாய்க்கு தான் நமக்கு பெட்ரோல் வரும். ஸோ 400 ரூபாய்க்கிட்ட நமக்கு இருக்கும்போது 400 ரூபாய் நமக்கு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் பெட்ரோல் காலியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. கரெக்டாக இல்லையா? இந்த தப்பு யாருமே இனிமேல் பண்ணக்கூடாது. ஒத்துட்டாரு, மன்னிப்பு கேளுங்க. சாரி.